கான்பூரில் வசிக்கும் பார்வதியின் வளர்ப்பு மகள் கோயல் மிகவும் கருப்பாக இருப்பாள். அவளின் கருப்பு நிறத்தை கண்டு பார்வதியை எல்லோரும் கேலி செய்வார்கள் என்ற பெயரில் கோயலை மும்பையில் உள்ள ஒரு பெண்கள் விடுதியில் அனுப்பி படிக்க வைத்தாள். அதற்கு பிறகு பார்வதி அவளை ஒருபொழுதும் கான்பூர் வீட்டிற்கு அழைக்கவே இல்லை. 27 வயதான கோயல் ஒரு நாள் திடீரென்று கான்பூரில் வந்திறங்கினாள். அவளை பார்த்ததும் பார்வதி மிகவும் கோபப்பட்டாள். கடவுளே, எதுக்குடி நீங்க வந்த? கருப்பி கோயல், உன்னை எத்தனை முறை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேன். நானும் என் குடும்பம் இருக்கிற இடத்துல கால் எடுத்து வைக்க கூடாதுன்னு எத்தனை முறை தான் உங்ககிட்ட சொல்றது? அறிவு கட்டவளே கருப்பி, ஏண்டி வந்த? சாரிம்மா, நான் என்ன பண்ணுவேன்? ஹாஸ்டல்ல தங்கறதுக்கு எனக்கு இடம் கூட கிடையாதுமா. ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் எவ்வளவு நாள் தங்க முடியுமா? பிராக்டிஸ் பண்றதுக்கு எப்போ எங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கிடைக்கும்னு தெரியாது. வேறு வழி இல்லாம தான் இங்க வர வேண்டியதாச்சு. ஆனா நீ ஒரு விஷயம் மறந்துட்ட. நீ எவ்வளவு கருப்பா இருக்க தெரியுமா? ஒரு கருப்பு குயில் மாதிரி. இது உன் மண்டையில நல்லா உட்கார்றதுக்கு தான் உனக்கு கோயல்னு பேரு போட்டோம். சாரி மம்மி. என் ஆசை என்னன்னு கேட்டுக்கோ. உன்னை எவன் தலையிலாவது கட்டி வச்சு இந்த வீட்ல இருந்து வெளியேத்திரணும். ஆமா, ஆனா என்ன பண்றது? இந்த கருப்பு மூஞ்சிக்கு எவனும் வரமாட்டேங்கிறானே. நல்ல பையனையெல்லாம் விடு, ஏதாவது சொத்த சொதப்பல் பையன் கூட வரமாட்டான் உன்னை பார்த்தா. ஏய், சும்மா அழுதுன்னு இருக்காத. ஒரு கண்டிஷனுக்கு கட்டுப்பட்டு நீங்க இருக்கலாம். வீட்ல இருந்து வெளியே இறங்க கூடாது. உன் கருமூஞ்சியை எவனும் பார்க்க கூடாது. ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிட்டாங்கன்னா பேசாம இடத்த காலி பண்ணிடணும். அவன் அடிபட்டான் போலக்க. ஏய் பாருங்க பாருங்க, அவனை பாருங்க. ஏய், அவன் உயிரோட பாருக்கா. வாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாம், சீக்கிரமா போலாம். இந்த விஷயம் தெரிந்த பார்வதி பதறிவிட்டாள். அதை விசாரிக்க பக்கத்து வீட்டவர்களும் நண்பர்களும் அங்கு வந்தனர். என்ன சொல்றீங்க பார்வதி தங்கச்சி? சௌஹான் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சா? இப்பதான் எனக்கு ஆஸ்பத்திரில இருந்து போன் வந்துச்சு. என்னாச்சுன்னு தெரியல. நான் கிளம்புறேன். அழாதீங்க தங்கச்சி, வாங்க நாங்களும் வரோம். எனக்கும் எங்க அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. இந்த அம்மா வேற என்ன வெளியில தலை காட்டக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நான் என்ன செய்வேன்? அம்மாவுக்கு தெரியாம பின்வாசல் வழியா போயிடுறேன். எஸ். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், நீங்க ஏதாவது செஞ்சாலும் சரி செய்யாட்டாலும் சரி, சௌஹான் சார் யார ஆக்சிடென்ட் பண்ணானோ அவரை நான் விட மாட்டேன். அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் அவனை கொலை பண்ணி தூக்கில ஏறிடுவேன். நான் சொல்றது புரிஞ்சுதா? அட பாவமே, இவங்க கூட எம்ராஜும் சேர்ந்து வந்திருக்கான் போலக்க. எல்லா டாக்டரையும் வீட்டுக்கு போக வச்சிருவாங்க போலக்க. இங்க உள்ள கம்பவுண்டர் நர்ஸையும் விலைக்கு வாங்கி இந்த கேஸே மாத்திடுவோம். அது எப்படி எல்லா டாக்டரும் லீவ்ல போயிட்டாங்க? அதுவும் ஒரே நேரத்துல. இப்ப சௌஹான் சாரோட ட்ரீட்மெண்ட் யாரு செய்வாங்க? டாக்டரை கூப்பிடு, இல்ல ஹாஸ்பிட்டலையே கொளுத்து விடுவோமா? கவலைப்படாதீங்க சர்மா அங்கிள், நான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன். ஐ எம் டாக்டர் கோயல். கேளுங்க டாக்டர், என் கூட வாங்க, ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருக்கு. இவரோட கேஸ் அட்டெண்ட் பண்றதை விட எனக்கு எமர்ஜென்சி எதுவும் இல்ல. ஹலோ டாக்டர், இங்க நம்மள தவிர வேற யாருமே இல்ல. பேஷண்ட்டும் மயக்கத்துல தான் இருக்கான். நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ அவ்வளவு பணத்தை கொடுக்குறேன். நீங்க வெறும் இது சொல்லிடுங்க, இந்த கிழவனுக்கு ஒண்ணுமே ஆகல. Who are you மிஸ்டர்? நான் யாரா இருந்தேன், நீங்க இதை மட்டும் செய்யுங்க, பணத்தை வாங்கிக்கோங்க. அதை எப்படி செய்ய முடியும்? எக்ஸ்ரேல எல்லாமே தெரிஞ்சிரும். எக்ஸ்ரே ரிப்போர்ட்டே மாத்திருங்க. அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இல்லனா இப்படி பண்ணுங்க, எலும்பெல்லாம் முதல்ல இருந்தே உடஞ்சிருக்கு, வயசானவர் தானே, எல்லாருமே நம்பிடுவாங்க. அதுக்கு மாறாக நான் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு 1 கோடி ரூபாய் கிட்ட கொடுக்குறேன். இந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாத்துங்க. ஷட் அப். பேஷண்ட்டுக்கு டிஸ்டர்ப் ஆகுன்றதுனால தான் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன வரம்பு மீறி பேசுறீங்க? இத கேளுங்க. 10 ஹாஸ்பிட்டல் கட்டி தரேன்னு சொன்னாலும் இந்த தப்பு நான் பண்ண மாட்டேன். உங்களை மாதிரி பணத்துக்கு பின்னால அலையறவல்ல நான். இது நல்லா தெரிஞ்சுக்குங்க மிஸ்டர். ஒரு உயிரை காப்பாத்துறது தான் ஒரு டாக்டரோட கடமை. புரிஞ்சுதா? என்ன அதிசயமா என்ன பாக்குறீங்க? எனக்கும் ஆக்சிடென்ட் பண்ணி இங்க படுக்க வைக்கலாம் பாக்குறீங்களா? செஞ்சுதான் பாருங்களேன். நர்ஸ், நர்ஸ், நர்ஸ். நான் பணத்தை கொடுத்து அவங்களுக்குலாம் லீவு விட்டுட்டேன். ஒரு வார்த்தை இனிமே பேசுனீங்க ஸ்டூபிட். காட்டன், காட்டன் எங்க இருக்கு? எடுத்துட்டு வா. பேண்டேஜ், பேண்டேஜ் எடுத்து தாங்க. அப்போது அந்த இளைஞனின் பெற்றோர் அங்கு வந்தனர். அந்த மனிதர் அந்த நகரத்தில் மட்டுமல்ல, அந்த நாட்டிலேயே மிக உயர்ந்த பதவியில் இருப்பவர். அட, இது கஜேந்தர் அண்ட் கஜேந்தர் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட முதலாளி சதானந்த் கஜேந்திரா இல்ல? ஆமா. இந்த சின்ன ஹாஸ்பிட்டல்ல எப்படி இவங்க? இந்த சின்ன ஹாஸ்பிட்டல்ல உள்ள டாக்டருங்க எல்லாம் அவங்க வீட்ல கையை கட்டில நிப்பாங்க. நீங்களா? எங்க சொசைட்டில இருக்கிற
மிஸ்டர் சர்மாவோட ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க தானே அந்த பிரபலமான பிசினஸ்மேன் சதானந்த் கோட்டக் இல்ல? ஏங்க உங்களை பத்தி அப்புறமா பேசலாம். நாம வந்த விஷயத்த சொல்லுங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குங்க. ஆஹா, ஆமாப்பா, இங்க ஒரு பொண்ணு இருக்கா. அவளை என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பையன் யாருங்க? எங்க இருக்கான்? நான் தான் அவங்க மகன். அம்மா, இது வரைக்கும் நீங்க எனக்கு நிறைய பொண்ணுங்களை பாத்தீங்க. அவங்க எல்லாம் என் பணம், என் சொத்துக்காக தான் என் மேல ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா நான் அவங்களோட சந்தோஷமா வாழ முடியாதுமா. ஆனா இங்க ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு என் சொத்து மேல எந்த ஒரு ஆசையும் இல்ல. இங்க ஒரு சாதாரண மனுஷன் அந்த ஜவானுக்காக எல்லா சொத்தையும் அவ வேண்டான்னு சொல்லிட்டா. அவ இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தானா என்கிட்ட இருந்து கோடி ரூபாய் வாங்கி இந்த கேஸே மாத்தி இருந்திருப்பா. ஆனா அவ அப்படி செய்யல. அதனாலதான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். இனிமே எனக்கு எந்த பொண்ணையும் தேடாதீங்கன்னு. என் மனசுக்கு பிடிச்ச தங்கமான பொண்ணு உங்களுக்கு கிடைச்ச. அந்த பொண்ணு எங்கப்பா இருக்கு? நீங்க கவலைப்பட தேவையில்லம்மா. அப்பாவுக்கு எதுவுமே ஆகல. அண்ட் மிஸ்டர் கஜேந்திரன், உங்க பேர்ல எந்த கேஸும் வராது. பயப்படாதீங்க. ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு வீட்டுக்கு போயிருங்க. இவன் தனியா வீட்டுக்கு போக மாட்டாமா. நீயும் அவன் கூட தான் வரணும். எங்க வீட்டு மருமகளா. மருமகளா? நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? இவ என்னோட மக. நீங்க எங்க, நாங்க எங்க இருக்கோம்? நீங்க எந்த வகையில குறைஞ்சு போயிட்டீங்கன்னு சொல்றீங்க? இவ்ளோ நல்ல ஒரு மகளா வச்சிருக்கீங்க. அது பொக்கிஷம் இல்லையா? பழமொழி இருக்குல்ல, பொண்ணு பிறந்தா மகாலட்சுமி வந்துடுச்சுன்னு. இந்த மகாலட்சுமி இனிமே எங்களுக்கு சொந்தம். நீ என்ன மன்னிச்சிருவல்லம்மா. நாங்க எல்லாரும் உன்னை கருப்பின்னு சொல்லி நிறைய கொடுமைப்படுத்தி இருக்கோம். உன்னை வீட்ல இருந்தே தூரமா வச்சோம். ஆனா ஒண்ணு தெரியாம போச்சு. நீதான் உலகிலேயே மிக அழகான பொண்ணு.